Now it is God's time to honor you. இப்பொழுது உங்களை கனம் பண்ணுவது தேவனுடைய முறையாகும். God has put all your tears in his bottle. உங்கள் கண்ணீரை எல்லாம் தேவன் தம் துருத்தியில் சேகரித்து வைத்திருக்கிறார். God has counted all your wanderings. உங்கள் அலைச்சல்களை எல்லாம் தேவன் எண்ணி வைத்திருக்கிறார். Never be discouraged. ஒருபோதும் சோர்ந்து போகாதீர்கள். Now is the time of your miracle. இதுதான் உங்கள் அற்புதத்தின் நேரம். Miracles are happening. அற்புதங்கள் நடக்கின்றன. Whatever the demon has stolen from your life, பொல்லாத பிசாசு உங்கள் வாழ்க்கையிலிருந்து எதை சூறையாடி களவாடி இருந்தாலும் they are being given back to you, dear friend. அன்பானவர்களே, அவைகள் அனைத்தும் இப்பொழுது உங்களுக்கு திரும்பவும் மீட்டுக் கொடுக்கப்படுகின்றன. Right now, இப்பொழுதே everything is coming back. சகலமும் உங்களுக்கு திரும்பி வருகிறது. Everything that you have planned in their lives, they are coming into their lives. இவர்கள் வாழ்க்கைக்கு என்று நீ திட்டமிட்ட பாக்கியங்கள் அனைத்தும் இவர்கள் வாழ்க்கைக்குள் முழுவதும் நிரம்புகின்றன. The best things are being given. உச்சிதமான பாக்கியங்கள் இவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. Come on, take the blessings from the hand of God. தேவனுடைய கரத்தில் இருக்கும் ஆசீர்வாதங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். Today the Lord says, your sorrow will be turned into joy. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். I do not know what is in your heart, உங்கள் இருதயத்தின் பாரம் இன்னதென்று நான் அறியேன். but God knows. ஆனால் தேவன் அறிவார். You may be worried about the problems in your life, உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை குறித்து நீங்கள் கவலையோடு கலங்கி தவித்துக் கொண்டிருக்க கூடும். but then God will turn everything upside down. ஆனாலும் கூட தேவன் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றி போடுவார். From this day on, the Lord is going to bless you, dear friends. அன்பானவர்களே, இந்த நாள் முதல் கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கவே போகிறார். Vizag is a special place for our family. எங்கள் குடும்பத்துக்கு விசாகப்பட்டினம் ஒரு விசேஷமான இடமாகும். Our daughter Stella Ramola, she had the first live music concert here right in this place. எங்கள் அன்பு மகள் ஸ்டெல்லா ரமோலா இதே இடத்தில் வைத்துதான் தன்னுடைய முதல் இன்னிசை பாடல் நிகழ்ச்சியை நடத்தினார்கள். The Lord used her mightily. கர்த்தர் அவர்களை வல்லமையாக பயன்படுத்தினார். Thank you, Lord. நன்றி கர்த்தாவே. And this is the very place the Lord visited me in the year 2008. 2008 ஆண்டில் இதே இடத்தில் வைத்துதான் கர்த்தர் என்னை மிகவும் வல்லமையாக சந்தித்தார். When I was full of sorrow, நான் முழுவதும் துக்கத்தில் மூழ்கி இருந்த நேரத்தில், and when I could not sleep in the night, இரவு நேரங்களில் தூங்கவே முடியாமல் நான் துக்கத்தால் தவித்துக் கொண்டிருந்த போது, the Lord said to me, my daughter, sleep tonight, go to bed and wake up tomorrow morning and I will fill you with my spirit. என் மகளே, இன்றிரவு நீ போய் படுத்து இளைப்பாரு, நாளை காலை நான் உன்னை என் ஆவியினால் நிரப்புவேன் என்று கர்த்தர் என்னை பார்த்து சொன்னார். I was waiting for the moment for God to fill us with the Holy Spirit. எப்பொழுது தேவன் என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார் என்று அந்த தருணத்துக்காய் அவளோடு நான் காத்துக் கொண்டிருந்தேன். Early morning when we got up and knelt down beside our bed, the Lord visited us. அதிகாலையில் நாங்கள் எழுந்து எங்கள் படுக்கை அருகில் முழங்கால் படியிட்ட பொழுதே கர்த்தர் எங்களை சந்தித்தார். He stood right in front of myself and my husband. எனக்கும் என் கணவருக்கும் முன்பாக வந்து கர்த்தர் நேரில் நின்றார். He kept on smiling at us for nearly 1 hour. ஏறக்குறைய 1 மணி நேரம் எங்களை பார்த்து புன்னகையோடு அவர் சிரித்துக் கொண்டே இருந்தார். And he turned all my sorrow into joy. என் துக்கங்களை எல்லாம் அவர் சந்தோஷமாக மாற்றிவிட்டார். I forgot about all my sorrow and my grief. என்னுடைய துயர துக்கங்கள் எல்லாவற்றையும் நான் மறந்து போனேன். And the Lord filled my husband and myself with the joy of the Holy Spirit. என்னையும் என் அன்பு கணவரையும் கர்த்தர் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தினால் நிரப்பினார். You may be saying, I am poor and needy. நான் சிறுமையும் எளிமையுமானவனாய் இருக்கிறேனே என்று நீங்கள் அபயமிட்டுக் கொண்டிருக்க கூடும். But then the Lord is thinking about you, dear friend. அன்பானவர்களே, அப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்கள் மேல் நினைவாகவே இருக்கிறார். You may have come here with so much of hope in your heart. உங்கள் இருதயத்தில் மிகவும் அளவுக்கு அதிகமான நம்பிக்கையோடு நீங்கள் இங்கே வந்திருக்க கூடும். There is surely a future hope. நிச்சயமாகவே ஒரு நம்பிக்கையான எதிர்காலம் உங்களுக்கு உண்டு.
And your hope will never be cut off. உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. Whatever I was asking God, the Lord granted everything when He appeared before me. நான் கர்த்தரிடம் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்தையும் கர்த்தர் எனக்கு முன்பாக தோன்றி தரிசனமான போது முழுவதும் எனக்கு தந்துவிட்டார். And today He has given me the confidence to know that He is with me. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நிச்சயித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு திட நம்பிக்கையின் தைரியத்தை இன்றைக்கு எனக்கு அவர் தந்திருக்கிறார். And whatever may come into my life, என்னுடைய வாழ்க்கைக்குள் எதுவரை நேர்ந்தாலும் சரி, I will never be bothered about that at all. ஒரு காலம் அதை குறித்து நான் கவலை கொண்டு பொருட்படுத்த மாட்டேன். Because I know that the Lord is with me. காரணம் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதை அறிந்திருக்கிறேனே. The Lord knows my heart. என் இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். The Lord knows my longings. என் ஏக்க தவிப்புகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். The Lord knows my needs. என் தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் அறிவார். Dear friend, never be discouraged. அன்பானவர்களே, ஒருபோதும் சோர்ந்து போகாதீர்கள். Never say that the Lord is not answering my prayers. என் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவதில்லையே என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். The Lord watches over you. கர்த்தர் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். The Lord who watches over you never sleeps, never slumbers. உங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கும் கர்த்தர் ஒருபோதும் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. Even today the Lord will answer all your prayers. இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்கள் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் தருவார். Recently when we had healing meeting, blessing meeting in Bethesda in Coimbatore. சமீபத்திலே கோயம்புத்தூரில் இருக்கும் பெதெஸ்தாவில் சுகமளிக்கும் ஆசீர்வாத ஆராதனை நாங்கள் நடத்திய போது There a father brought his daughter, young daughter, to the meeting. ஒரு தகப்பனார் தன் இளம் வாலிப மகளை அந்த கூட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். They were sitting right in front of the crowd. கூட்டத்தில் முன்பாகவே அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். I could see something disturbing them. ஏதோ ஒன்று அவர்களை தொந்தரவு செய்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். The child could not sit in her seat. அந்த பிள்ளையால் தன்னுடைய இருக்கையில் உட்காரவே முடியவில்லை. And finally, after all the prayers were offered, the father brought the daughter to the stage to testify. இறுதி ஜெபவேளை முடிந்த பின்பு தகப்பனார் சாட்சி சொல்லும்படி தன் மகளை மேடையின் மேல் அழைத்து கொண்டு வந்தார். Do you know what the father said? அந்த தகப்பனார் என்ன சொன்னார் என்று உங்களுக்கு தெரியுமா? My daughter was possessed with the evil spirit. என்னுடைய மகள் அசுத்த ஆவியினால் பீடிக்கப்பட்டிருந்தாள். She used to shout and throw away things in our house. எப்பொழுதும் கூச்சலிட்டு அலறி வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் அவள் வீசி எறிந்து விடுவாள். And her nerves were affected. அவளுடைய நரம்புகள் வெகுவாய் பாதிக்கப்பட்டிருந்தன. She would have convulsions very often. அடிக்கடி அவளுக்கு வலிப்பு நோய் வந்து நுரைதள்ளி கீழே விழுந்து விடுவாள். She would run here and there and disturb the whole family. இங்கும் அங்குமாக ஓடி முழு குடும்பத்தையுமே அலைக்கழித்து விடுவாள். But then today, as Sister Evangeline was praying, என்றாலும் இன்று சகோதரி இவாஞ்சலின் அவர்கள் ஜெபித்த போது the Lord touched her. கர்த்தரின் மகளை தொட்டார். The evil spirit left her. பொல்லாத அசுத்தாவியின் மகளை விட்டு நீங்கியது. And my daughter is healed now. இப்பொழுது என் மகள் பூரண ஆரோக்கியம் அடைந்திருக்கிறாள். He was so happy. அவருடைய சந்தோஷம் அளவில்லாதிருந்தது. The little child was jumping up and down. அந்த சிறு மகள் சந்தோஷத்தில் மேலும் கீழும் குதித்துக் கொண்டிருந்தாள். All their sorrows were turned into joy. அன்றே அவர்களுடைய துக்கங்கள் அனைத்தும் சந்தோஷமாக மாறிற்று. Will not God visit you also today, dear friend? அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் கூட வண்ணமாக சந்திக்க மாட்டாரோ? You may be saying, I am poor and needy. நான் மிகவும் சிறுமையும் எளிமையுமானவன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடும். But then God will visit you tonight. ஆயிலும் இந்த இரவில் கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே சந்திப்பார். Get ready to be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவதற்கு ஆயத்தமாகுங்கள். He is our only joy. நம்முடைய ஒரே சந்தோஷம் அவரே. God is our only comfort. தேவன் ஒருவரே நமக்கு இருக்கும் ஒரே ஆறுதல். He can comfort with all his comfort. நம்முடைய சகல ஆறுதலினாலும் அவர் நம்மை ஆறுதல் படுத்த வல்லவராக இருக்கிறார். No prayers will go waste, dear friend. அன்பானவர்களே, உங்கள் ஒரு ஜெபமும் வீணாய் போவதில்லை. The Lord will give an answer to every one of you. உங்கள் ஒவ்வொருவருடைய ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் தருவார்.
Shall we all close our eyes and look up to God for God to come and fill us with the joy of the Holy Spirit? எப்போதும் தேவன் தம்முடைய பரிசுத்தாவின் சந்தோஷத்தால் நம்மை நிரப்பும்படி கண்களை மூடி யாவரும் தேவனை நோக்கி பார்ப்போமா? You've been a part of this Jesus Calls ministry. இயேசுவின் ஊழியத்தின் பங்காளராக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். You have honored God by giving offering to God. தேவனுக்கு காணிக்கை கொடுத்து தேவனை மிகவும் அதிகமாய் கனப்படுத்தி இருக்கிறீர்கள். Now it is God's time to honor you. இப்பொழுது உங்களை கனம் பண்ணுவது தேவனுடைய முறையாகும். God has put all your tears in his bottle. உங்கள் கண்ணீரை எல்லாம் தேவன் தம் துருத்தியில் சேகரித்து வைத்திருக்கிறார். God has counted all your wanderings. உங்கள் அலைச்சல்களை எல்லாம் தேவன் எண்ணி வைத்திருக்கிறார். God is thinking about you, dear friend. அன்பானவர்களே, தேவன் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். Never be discouraged. ஒருபோதும் சோர்ந்து போகாதீர்கள். Even now, இப்பொழுதும் கூட shall we all rise up to our feet? நாம் யாவரும் ஏகமாய் எழுந்து நிற்போமா? Cry out to God. கர்த்தரை நோக்கி கதறுவோம். And ask God to come and fill us. தேவன் வந்து நம்மை நிரப்பும்படி கேட்போமாக. Don't leave him, dear friend. அன்பானவர்களே, அவரை விட்டு விடாதீர்கள். Whoever you may be, யார் எவராக இருந்தாலும் சரி, you may be even saying, I do not know who Jesus is. இயேசு யார் என்றே எனக்கு தெரியாது என்று கூட நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்க கூடும். But then God is mindful of you to bless you tonight. ஆனாலும் இந்த இரவில் உங்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த தேவன் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். Come on, open your mouths and praise God. உங்கள் வாயை விரிவாய் திறந்து கர்த்தரை மனதார ஸ்தோத்திரியுங்கள். May the Lord visit you tonight. இந்த இரவில் கர்த்தர் தாமே உங்களை சந்திப்பாராக. You will see God. நீங்கள் தேவனை தரிசிப்பீர்கள். Thank you, Lord. நன்றி கர்த்தாவே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. You are already here, Lord. நீர் ஏற்கனவே இங்கே வியாபித்திருக்கிறீர் ஐயா. You are visiting your children, Lord. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை நீர் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர். Fill them, Lord. அவர்களை நிரப்பும் ஐயா. Show them that you are their father. நீர் இவர்களுடைய தகப்பன் என்பதை இவர்களுக்கு விளங்க பண்ணுவீராக. Fill them, Lord. இவர்களை நிரப்பும் ஐயா. Fill them with your joy. சந்தோஷத்தால் இவர்களை நிரப்பும். Let all their grief be turned into joy. இவர்களுடைய துயரங்கள் அனைத்தும் சந்தோஷமாக மாறுவதாக. Their sorrow be turned into joy. இவர்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறுவதாக. Come on, welcome God. தேவனை வரவேற்றுக் கொள்ளுங்கள். Welcome Jesus. இயேசுவை வரவேற்றுக் கொள்ளுங்கள். Say to God, come Lord. கர்த்தாவே என்று அவரை பார்த்து சொல்லுங்கள். Come Lord. வாரும் ஆண்டவரே. Visit me, Lord. என்னை சந்தியும் கர்த்தாவே. He is ready to visit you. உங்களை சந்திப்பதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். Believe. நம்புங்கள். Believe. விசுவாசியுங்கள். He is filling you right now. இப்பொழுதும் அவரே உங்களை நிரப்புகிறார். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Shall we all clap our hands and praise God? யாவரும் கரங்களை தட்டி மனதார கர்த்தரை ஸ்துதித்து ஸ்தோத்திரிப்போம். Praise God. தேவனை ஸ்தோத்திரிப்போம். Jesus is real. இயேசுவானவர் நிஜமாய் இருக்கிறார். Jesus is full of love. இயேசுவானவர் முழுவதும் அன்பானவர். His love is entering into your heart right now. இப்பொழுது எப்படி அன்பு உங்கள் இருதயத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறது. Be filled. நிரப்பப்படுவீர்களாக. Be filled with the love of Jesus. இயேசுவின் அன்பினால் நிரம்புவீர்களாக. Jesus. இயேசு. Jesus. இயேசு. Come on, shout the name of Jesus. இயேசுவின் நாமத்தை உரக்க உச்சரியுங்கள். Thank you, Lord. நன்றி கர்த்தாவே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஐயா. For visiting them, Lord. இவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீரே. For coming into every heart. ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் பிரவேசிக்கிறீரே. And turning every sorrow into joy. எல்லா துக்கங்களையும் சந்தோஷமாய் மாற்றுகிறீர். The joy of the Holy Spirit. ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். Be filled. நிரம்புங்கள். Be filled by the power of the Holy Spirit. பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்படுவீர்களாக. Let the young and the old be filled by the power of the Holy Spirit. சிறியோரும் பெரியோரும் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்படுவீர்களாக. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி கர்த்தாவே. Lord, fill them to the brim, O God. கர்த்தாவே, நிரம்பி வழியத்தக்கதாய் நிரப்புவீராக. Pluck away the sorrow out of them, Lord. துக்கங்களை இவர்களை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. Suck the sorrow out of them, Lord. இவர்களுக்குள் இருக்கிற துக்கங்களை அடைத்து போடுவீராக. Let their pains leave. இவர்கள் வலி வேதனைகள் நீங்குவதாக. Let the sicknesses leave. வியாதிகள் விலகி போவதாக. Let the diseases leave. நோய்கள் நீங்கி போவதாக. Let
the demons leave in Jesus' name. பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் ஓடுவதாக. Let every darkness leave. எல்லா இருளும் விலகி போவதாக. Let every chain be broken in Jesus' name. சங்கிலிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் தெரிபட்டு உடைவதாக. Come on, rejoice. மகிழ்ந்து களிகூருங்கள். Now is the time of your miracle. இதுதான் உங்கள் அற்புதத்தின் நேரம். Miracles are happening. அற்புதங்கள் நடக்கின்றன. Whatever the demon has stolen from your life, கொல்லாத பிசாசு உங்கள் வாழ்க்கையிலிருந்து எதை சூறையாடி களவாடி இருந்தாலும் they are being given back to you, dear friend. அன்பானவர்களே, அவைகள் அனைத்தும் இப்பொழுது உங்களுக்கு திரும்பவும் மீட்டு கொடுக்கப்படுகின்றன. Right now, இப்பொழுதே everything is coming back. சகலமும் உங்களுக்கு திரும்பி வருகிறது. Coming back. திரும்பி வருகிறது. Coming back. திரும்பி வருகிறது. Joy. சந்தோஷம். Love in the family. குடும்பத்தின் அன்பு. The wisdom that you have lost. நீங்கள் பறிகொடுத்த ஞானம். The job that you have lost. நீங்கள் இழந்த உங்கள் வேலை வாய்ப்புகள். The profit that you have lost. நீங்கள் இழக்க கொடுத்த உங்களுடைய லாபங்கள். Everything is coming back. எல்லாமே இப்பொழுது திரும்பி வருகிறது. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Lord is touching your body and healing you right now. கர்த்தர் உங்கள் சரீரங்களை தொட்டு இப்பொழுது உங்களை குணமாக்குகிறார். Be healed. குணமடைவீர்களாக. Be healed. குணமாவீர்களாக. From head to toe, let you be healed. உச்சி முதல் உள்ளங்கால் வரை இப்பொழுது நீங்கள் சுகமடைவீர்களாக. May you be healed in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பரிபூர்ண குணமாவீர்களாக. Thank you, Lord. நன்றி ஐயா. Thank you, Lord. நன்றி கர்த்தாவே. Boils are shrinking right now. கட்டிகள் எல்லாம் இப்பொழுது சுருங்கி போய் கொண்டிருக்கின்றன. Thank you, Lord. நன்றி ஐயா. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Lord is touching you right now. இப்பொழுதும் கர்த்தர் உங்களை தொடுகிறார். You be filled with the Holy Spirit. பரிசுத்தாவினால் நிரம்புவீர்களாக. Where the Lord is, there is deliverance. கர்த்தர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. The Lord is remembering you and blessing you tonight. இந்த இரவில் கர்த்தர் உங்களை நினைத்தருளி உங்களை ஆசீர்வதிக்கிறார். Hallelujah. Hallelujah. Go back with joy. சந்தோஷத்தோட திரும்பி போங்கள். Go back with blessings. ஆசீர்வாதங்களோடு திரும்பி போவீர்களாக. Come on, clap your கரங்களை hands தட்டி மகிழுங்கள். and thank God with all your heart. இருதயத்தோடும் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரியுங்கள். Praise God. தேவனை துதியுங்கள். Shout glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் என்று ஆர்ப்பரியுங்கள். Now is the time of your blessing. இதுவே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் உங்கள் நேரம். You are a blessed person. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியவான்கள். The Lord is blessing you. கர்த்தர் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறார். He is laying his mighty hand and blessing you. கர்த்தர் தம்முடைய வல்லமையான கரங்களை உங்கள் மேல் வைத்து உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறார். Fill them, Lord. நிரப்பும் கர்த்தாவே. Fill them, Lord. நிரப்பும் ஐயா. With more of your power. உம்முடைய வல்லமையினால் அதிகம் நிரப்பும். With more of your joy. தேவனுடைய சந்தோஷத்தால் ஆட்கொள்வீராக. Thank you, Lord. நன்றி ஐயா. Let the devil be ashamed. சாசு வெட்கி போவானாக. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Everything that you have planned in their lives, they are coming into their lives. இவர்கள் வாழ்க்கைக்கு என்று நீ திட்டமிட்ட பாக்கியங்கள் அனைத்தும் இவர்கள் வாழ்க்கைக்குள் முழுவதும் நிரம்புகின்றன. The best things are being given. உச்சிதமான பாக்கியங்கள் இவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. Come on, take the blessings from the hand of God. தேவனுடைய கரத்தில் இருக்கும் ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். The Lord is giving you a child. உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருகிறார். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. The Lord is giving you a partner. உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை தருகிறார். The Lord is giving you a house of your own. உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை கர்த்தர் தருகிறார். Thank you, நன்றி Lord. ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி கர்த்தாவே. For all the waiting. உங்களுடைய எல்லா காத்திருப்புக்கும் ஈடாக The Lord is blessing you இந்த tonight. இரவில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். The Lord knows your heart. உங்கள் இருதயத்தை கர்த்தர் நன்கறிந்திருக்கிறார். How much you loved him. எவ்வளவாய் அவரை நேசித்தீர்கள் என்று அவர் அறிவார். How much you have blessed him. எவ்வளவாய் அவரை ஸ்தோத்திரித்தீர்கள் என்று அவர் அறிவார். The Lord is remembering you and blessing you. கர்த்தர் உங்களை நினைத்தருளி உங்களை ஆசீர்வதிக்கிறார். Be grateful to God. தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். Don't murmur, முறுமுறுக்காதீர்கள். but keep on praising ஆனால் God. தேவனை துதித்துக் கொண்டே இருங்கள். Miracle is on the way. அற்புதம் வந்து கொண்டே இருக்கிறது. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Go with joy. சந்தோஷத்தோடு போங்கள். Be blessed. ஆசீர்வதிக்கப்பட்டிருங்கள். Thank you, Jesus. நன்றி இயேசுவே.